சந்தேகம் சந்தேகம் தீயாக பற்றி எறிந்த சந்தேகம். மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு தொண்டையில் படுகாயப்படுத்தி கொலை செய்த கணவன். ஏரிக்கரையில் அமர்ந்து சாவகாசமாக சரக்கடித்துக் கொண்டிருந்த போது சுற்றி வளைத்த போலீஸ். சென்னை அம்பத்தூர் அடுத்த கொரட்டூர் சிவலிங்கபுரம் பகுதியை சேர்ந்தவர் 42 வயதான சுரேஷ். இவரது மனைவி 36 வயதான ஷியாமளா. இந்த தம்பதிக்கு 14 மற்றும் 9 வயதுகளில் 2 மகன்கள் உள்ளனர். சுரேஷ் மளிகை கடை ஒன்றையும் நடத்தி வந்த நிலையில் பணப்பற்றாக்குறை காரணமாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அந்த கடையை மூடிவிட்டதாக கூறப்படுகிறது. குடும்ப செலவுக்காக அவரது மனைவி ஷியாமளா வீட்டின் அருகாமையில் உள்ள சேவை மையம் ஒன்றில் கடந்த 10 தினங்களாக பணிபுரிந்து வந்த நிலையில் ஷியாமளாவின் நடத்தையில் சுரேஷ் சந்தேகப்பட்டு அடிக்கடி வாக்குவாதம் செய்து வந்தாராம். இதனால் ஷியாமளா தேவி கணவரிடம் கடும் கோபத்தில் பேசவே வாக்குவாதம் முற்றியதால் சுரேஷ் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த கூரான ஆயுதத்தை எடுத்து ஷியாமளா தேவியை கடுமையாக தாக்கிவிட்டு மனைவியின் அருகே அமர்ந்து அழுதுவிட்டு வீட்டை வெளித்தாழ்பால் போட்டுவிட்டு ஓடிவிட்டாராம். உறங்கிக் கொண்டிருந்த சிறுவர்கள் இருவரும் எழுந்து வந்து தாயை பார்த்த போது கோரமாக கிடக்க அதிர்ச்சியடைந்த அவர்கள் வீட்டின் கதவை வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்த நிலையில் வேக வேகமாக தட்டி அக்கம் பக்கத்தினரை அழைத்திருக்கிறார்கள். இதுகுறித்து விசாரித்த அக்கம் பக்கத்தினர் கொரட்டூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஷியாமளா தேவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அம்பத்தூர் சரக உதவி ஆணையர் கிரி மேற்பார்வையில் கொரட்டூர் காவல் ஆய்வாளர் ரமேஷ் தலைமையில் தனிப்படை அமைத்து கொரட்டூர் கெனால் ரோடு மதுபான கூடம் பின்புறத்தில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் பதுங்கி மது அருந்திக் கொண்டிருந்த சுரேஷை மடக்கி பிடித்து கைது செய்தனர். 3 மணி நேரத்தில் தனிப்படை போலீசார் சுரேஷை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது.